وصلي وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமினீன்களுக்கு கலிமாவின் நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத் வஅல்லம் நாயக கோமான் அவர்களின் பிரதான பிரதிநிதியாக இரண்டு ஹலீஃபாக்களை நாயகம் அவர்கள் நமக்கு தந்தருள் புரிந்திருக்கின்றார்கள். இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஹலீஃபத்தைன், இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஹலீஃபத்தைன், நான் உங்களுக்கு இரண்டு ஹலீஃபாக்களை விடுகின்றேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட முஃமினீன்கள் ஈமானில் நிலைத்திருப்பதற்கு, ஈமானில் இஸ்திகாமத் ஆவதற்கு, ஈமானில் கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதான ஹலீஃபாக்களாக இரண்டு ஹலீஃபாக்களை நமக்கு தந்தருள் புரிகின்றார்கள். அது முதலாவது ஹலீஃபா கிதாபுல்லாஹி அல் குர்ஆன் அல் கரீம், இரண்டாவது ஹலீஃபா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி இத்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக நாயகம் தெய்வீக திருவாயால் திருவாய் மலர்ந்த அருள் செய்ய இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹு ரஹ்மத்தன் வாசியா அவர்கள் நசாயி ஷரீஃபில் சியாசித்தாவுடைய கிரந்தமான நசாயி ஷரீஃபில் மாஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியங்களையும் நமக்கு நாயகம் அவர்கள் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மோமின் தஹய்யராக நிற்க தேவையில்லை. திகைத்து போய் இது எப்படி, இதுக்கு எப்படி ஜவாபு, அதுக்கு எப்படி ஜவாபுன்னு சொல்லி என்ன யாரும் தஹய்யுராவி நிற்கிறதுக்கு அவசியம் இல்லாத அளவுக்கு எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமால் எல்லா விஷயங்களையும் நாயகம் மாஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய லாஹிர் பாத்தின் ஆஃபா கம்ஃபூஸ் அத்தனை விஷயங்களையும் ஒன்று கூட விடாமல் நமக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவான விளக்கங்களை தாரணி போன்றும் தண்ணீரற்ற தஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமா நமக்கு தந்தருள் புரிந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். நாம் இல்மை பெற வேண்டிய இடத்துல பெறாம ஏதாவது என்ன, அதாவது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் பிரியாணி சாப்பிட்டா அது மாஷா அல்லாஹ் பர்ஃபெக்டா இருக்கும். அது இல்லாமல் ரோட்டு ஓரத்தில் இருக்கிற கையேந்தி பவுன் இருக்குது, இந்த சின்ன வண்டியை போட்டு அதில் வச்சு விற்பானே, அதில் போய் சாப்பிட்டா அது கொசு மூச்சு ஈமூச்சு, அது என்னது சாப்பிட்டோன்னே ஸ்டொமக் பெயின் வரும், வயிற்று வலி வரும், இல்லாத வியாதியெல்லாம் வரும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன, நாம் ஒரு விஷயத்தை தரமான முறையில் வாங்கி கொள்ளும் பொழுது, தகுதியானவர்கள்ட்ட வாங்கி கொள்ளும் பொழுது, யார்கிட்ட இன்மை படிக்கணுமோ அவங்கள்ட்ட இன்மை படிக்கணும். மாஷா அல்லாஹ். காரணம் என்ன, இல்மை படித்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் என்ன ஜாஹிலின்கள்லையும் மிகப்பெரிய ஜாஹிலாக இந்த காலத்தில் இருக்கிறான். இல்மு படிச்சுட்டேங்கிற, நான் ஒரு ஆலிமு, நான் ஒரு ஹாஃபிது, நான் ஒரு காரி, நான் ஒரு மஸ்ஜிதுல இமாமு அப்படின்னு சொல்லி என்ன இருக்கிற எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறான். குறிப்பாக
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லஃப கர்ரம் மஜ்தவல நாயகோமான் அவர்களுடைய ஒளிமயமான பெற்றோர் பெருமக்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வாப்பா நாயகம் சையதுனா சையதுல் முத்தஹரீன் சையதுஸ் சாஜிதீன் சையதுல் முவஹ்ஹிதீன் சையதுனா அப்துல்லா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரக்காத்து மின்ஹு தஹனதான் ஆமீன். அதுபோல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மததவல நாயகோமான் அவர்களுடைய அருமை உம்மா நாச்சியார் அல் விலாயத்துல் உதுமா அஸ்ஸதீகத்துல் குப்ரா சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைனல் பரக்காத் மின்ஹா தஹரதான் ஆமீன். நாயகத்துடைய சங்கையான வாப்பா நாயகம் சிறப்பான உம்மா நாச்சியாருடைய மகா மகத்துவம் தெரியாமல் இந்த காலத்துல சாதாரணமான ஜாஹில் என்ன உடலிட்டா பரவாயில்லை, என்ன அவன் தெரியாதவன் முட்டாள் பையன், அவனுக்கு நம்ம தர்பியத்து செய்யணும். ஆனா தன்னை ஆலிமுன்னு சொல்லி ஜனங்களுக்கு மத்தியில தன்னை ஒரு ஆலிமாக ஒரு மௌலவியாக என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மௌலவியே என்ன இந்த காலத்துல நாயகத்துடைய வாலிதேனி ஷரீஃபினுடைய அலுமத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் தெல்ல தெளிவாக சொல்லித்தாராமா சார், தெல்ல தெளிவாக அல்லாஹ் சொல்லித்தார். அதாவது மாஷா அல்லாஹ் இந்த காலத்தில் பல பேர் இருக்கிறான், இந்த காலத்துல இல்லை அந்த காலத்துல இருந்து உள்ள வந்தாங்க. நாயகத்துடைய மதுகு ஷரீஃபை அல்லாஹ் குர்ஆன் முழுக்க நிறைச்சி வச்சிருக்கிறான். ஆனா அவன் கண்ணை வச்சு போயிருப்பான். இந்த ஜாஹிலான இந்த மௌலைமாரன்னா கண்ணை வச்சு போயிருப்பான், பொட்டையனா இருப்பான், அவன் கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா மகத்துவத்தை மாஷா அல்லாஹ் என்ன நமக்கு அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய வேதம் தான் குர்ஆனுல் கரீம். இந்த பாருங்க மாஷா அல்லாஹ் நசாயி ஷரீஃபுடைய இந்த ஹதீஸ்ல நாயகம் அவர்கள் இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஹலீஃபத்தைன்ங்கறாங்க மாஷா அல்லாஹ் தேவிகை வைத்திருவாயா மாஷா அல்லாஹ். அப்ப குர்ஆன்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபாவா இருக்குது மாஷா அல்லாஹ். குர்ஆனை விட ஆலா ஃபக்ருல் அதீம்ல இருக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபா. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை கொடுத்த அல்லாஹ் மூசாவுடைய இஸ்ஸத்தை ஆலாவாக்கின மாஷா. தௌராத் கிதாபு மூசா நபிக்கு அல்லாஹ் அத்தா செஞ்சு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இஸ்ஸத்தை ஆலாவாச்சு மாஷா. ஜபூர் அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்து மாஷா அல்லாஹ் தாவூத் நபி இஸ்ஸத்தை அல்லாஹ் ஆலாவாக்கின மாஷா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இன்ஜீல அத்தா செஞ்சு ஈசா நபியுடைய இஸ்ஸத்தை அல்லாஹ் ஆலாவாக்கினான். சையதுல் குத்துப் இந்த வேதங்களுக்கெல்லாம் இந்த கிதாபுகளுக்கெல்லாம் சையது மாஷா அல்லாஹ் அல் குர்ஆனுல் கரீம். குர்ஆனுல் கரீமுக்கு மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அலுமத்தை குர்ஆன்ல அல்லாஹ் பேசி குர்ஆன் அல்லாஹ் ஆலாவாக்கினான் மாஷா. குர்ஆன் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மத்தல் அக்பர் அல்லாஹ் பயான் செஞ்சு குர்ஆன் நெடுகிலும் குர்ஆனுடைய கௌரவத்தை அல்லாஹ் ஆலாவாக்கினான் மாஷா. அந்த ரசூல்மார்களுக்கெல்லாம் அவர்கள் கிதாபை கொண்டு இஸ்ஸத் அடைந்தார்கள் மாஷா அல்லாஹ். சையதுல் குத்துபான குர்ஆன் தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு மாஷா அல்லாஹ் குர்ஆன் மாஷா அல்லாஹ் ஆலா தரஜால போயிடுச்சு மாஷா. அதன் காரணத்தினால தான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கலீஃபான்னு குர்ஆன் நாயகம் திருவுலமா வராங்க மாஷா அல்லாஹ். கலீஃபத்தைன் கலீஃபா எப்படி இருப்பாரு? இப்ப கலீஃபானா கலீஃபாக்கு யார் இருப்பா? சையீத் இருப்பாங்க. அப்ப குர்ஆனுக்கு சையீத் யார் மாஷா அல்லாஹ்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்கு சையீத் யார் மாஷா அல்லாஹ்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களான நமக்கு மாஷா அல்லாஹ் ஹலாலையும் ஹராமையும் அல்லாஹ் குர்ஆன்ல மாஷா அல்லாஹ் நமக்கு சொல்லி தரல.
அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்? யுஹில்லு லஹமு தையிபாத்தி வ யுஹர்ரிமு அலைஹில் ஹபாயிஸ். குர்ஆனுடைய சய்யிதான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலிமாவுடைய சய்யிதான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமின்களான அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகுமாக்குவாங்களோ அதெல்லாம் ஹலால், எதை ஆகாதுன்னு சொல்வாங்களோ அதெல்லாம் ஹராம். அப்ப ஹலால் ஹராம டிசைட் பண்ணக்கூடியது யார்? மாஷா அல்லாஹ் முஃப்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை குர்ஆன் தஸ்தீக் செய்து, குர்ஆன் தஹ்கீக் செய்து. ويحل لحم الطيبات ويحرم عليهم الخبائث. ஹலாலும் ஹராமும் அங்க என்ன? நாயகம் அவர்கள் தெய்வீக திருவாயால இது ஹலால்னு திருவாய் மறந்து அருள் செஞ்சுட்டாங்களா, அது மனமானதா போயிடும், அது ஹலால் ஆயிடும். நாயகம் ஒன்றை பார்த்து இது கூடாது ஹராம்ட்டாங்களா, அது ஹராம் ஆயிடும். அப்ப ஹலால் ஹராம் டிசைட் பண்றது யாரு? மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்துல் அஸமத்துல் அக்பர் குர்ஆன் எழுதி அல்லாஹ் நிறைச்சு வச்சிருக்கிறான். மாஷா அல்லாஹ் நிறைச்சு வச்ச அல்லாஹ் அவனுடைய கலாம்ல அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீமுடைய அஸமத்தை அல்லாஹ் சொல்லி தரும்போது லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் لقد جاءكم رسول من أنفسكم. ما شاء الله இந்த அன்ஃபுஸிக்கும் மாஷா அல்லாஹ் ஒரு கிராத் முத்தவாத்திர் கிராத் உண்டு. மாஷா அல்லாஹ் அன்ஃபுஸிக்கும் இதுக்கு மாஷா அல்லாஹ் என்ன? முத்தவாத்திர் கிராத் உண்டு, கிராத் ஷாத்தா. அன்ஃபுஸிக்கும் சையதுனா பாபா மதீனத்துல் இல்ம் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு கரீம் சையதா أم المؤمنين عائشة الطهرى رضي الله تعالى عنها أفاض علينا البركات منهما دهر الدار آمين. யார் இந்த ஆலத்துல இல்முல ஆலா தரஜால இருக்கிறாங்களோ ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியா இருந்து லாஹிர் பாத்தினுடைய எல்லா இல்மையும் வாங்கின சையதுனா அலி நாயகமும் உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாஹி மாஷா அல்லாஹ் என்ன இந்த கிராத்தை ரிவாயத் செய்றாங்க. மாஷா எது? அன்ஃபுஸிக்கும் மாமானா லகத் ஜாஅக்கும் உங்களுக்கு மாஷா அல்லாஹ் ரசூல் வந்திருக்கிறாங்க. மீன் அன்ஃபுஸிக்கும் எப்படிப்பட்ட ரசூல்? மாஷா அல்லாஹ் அவர்கள் ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத் எல்லாம் நஃபீஸ் ஸவாத் குதுஸியார் உள்ளவங்க. மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாஷா அல்லாஹ் ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத்ல அவர்களுடைய நஸபு தய்யிபா எல்லா யார்? மாஷா அல்லாஹ் தய்யிபீன்கள், எல்லாரும் தாஹிரீன்கள், எல்லாரும் தய்யிபீன்கள், எல்லாரும் தாஹிரீன்கள், எல்லாரும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வால பரிசுத்தமாக்கப்பட்டவங்க. மாஷா அல்லாஹ் அவர்கள் என்ன சின்ன ஒரு மானக்கேடான விஷயம் கூட என்ன யாரும் காண முடியாது. யாருல? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் முன்தகிலாய் வந்த அந்த நஸபுல் கரீமை பத்தி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லி தரான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும். அன்ஃபுஸிக்கும்க்கு இன்னொரு முத்தவாத்திர் கிராத் மாஷா அல்லாஹ் அன்ஃபுஸிக்கும் 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 மாஷா அல்லாஹ் அன்ஃபுஸிக்கும் மாஷா அல்லாஹ் ஃபாவுக்கு லம்மு இருக்குது, பேஷ் இருக்குது. இன்னொரு கிராத் மாஷா அல்லாஹ் அன்ஃபுஸிக்கும் ஃபத்ஹு மாஷா அல்லாஹ் அன்ஃபுஸிக்கும் மாமானா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நூர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஜபஹத் ஷரீஃப்ல இருந்து சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஜபஹத்துல் கரீம் வரையிலும் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரிசுத்தமான மனுவையில் வரையிலும் மாஷா அல்லாஹ் என்ன வந்த அந்த எல்லா நாயகத்துடைய ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத் அத்தனை பேரும் மாஷா அல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் தாஹீன்களா இருக்கிறாங்க, எல்லாரும் முத்தஹரின்களா இருக்கிறாங்க, எல்லாரும் மகா பரிசுத்தவானவங்களா இருக்கிறாங்க, எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற தௌஹீதுல இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற தௌஹீதுல இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் நாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத்ல ஒன்னு நபியா இருப்பாங்க, அல்ல ரசூலா இருப்பாங்க, அல்ல வலியா இருப்பாங்க. எப்படி?
ஒன்று அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் இலாஹியாவில் முகர்ரபான முர்சலீன்களாக இருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முன்னோரு பெருமக்கள்ல. அப்படி இல்லாகட்டி மாஷா அல்லா ரசூலா இல்லாகட்டி நபியா இருப்பாங்க, நபியா இல்லாகட்டி மாஷா அல்லா அவங்க வலியா இருப்பாங்க. இந்த 3 மர்த்தபால ஏதாவது ஒன்னோட இருப்பாங்களே தவிர இது 3 இல்லாம யாரும் சாதாரணமான ஆளாக என்ன யாரும் இருக்க மாட்டாங்க மாஷா அல்லா என்பதுதான் என்ன லக்கத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபஸிகும்ங்கற கிராத் மூலமா தஸ்தீகாவு தஹகீகாவு மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹாஃபிலான் பல ஹாஃபில் உட்கார்ந்துட்டு பல காரியா என்ன காரி கான் காரியா என்ன காரி மாஷா அல்லா. குர்ஆன் ஷரீஃபுடைய கிராத் எல்லாம் ஒழுங்கா படிக்க வேணாமா? குர்ஆனுடைய கிராத் படிக்காம மாஷா அல்லாஹ் ஜனங்களுக்கு மத்தியில் வந்து என்ன ஸ்டேஜில் உட்காந்து நானும் பயான் செய்யறேன்னு சொல்லி சொன்னா அது தானும் கெட்டு ஏதோ அப்புறாணி பாமர மக்கள் அவன் ஏதாவது ஒரு ஹைருக்கு சொர்க்கத்துக்கு போவான், அவனே சொர்க்கத்துக்கு போவாது வாடா நரகத்துக்கு சொல்லி என்ன நான் தனியா போறேன் போர் அடிக்க என்னோட நீனு வா ஜனத்துக்கு சொல்லி என்ன கூட்டிட்டு போற கதையில இருக்குது மாஷா. இந்த காலத்துல என்ன சுன்னத்து ஜமாத்தை நாங்கள் ஹயாத்தாக்குறோம், சுன்னத்து ஜமாத்தை ஹயாத்தாக்குறோம் சொல்லி எல்லாம் ஃப்ராடு பேரொழிகள், எல்லாம் ஃப்ராடு முல்லாக்கள் பூரா ஃப்ராடு மௌலவிமார் பூரா சேர்ந்துக்கிட்டு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைனி ஷரீஃபைனுடைய அல்மத்திலே கை வச்சுட்டாங்க. இதுக்காக அந்த ஓதுற ஹதீஸ் ஏது? மான அலைஹி வஸஹாபி, நாயக சுன்னத்து வல் ஜமாத்தை காட்டினாங்க. மான அலைஹி வஸஹாபி, இதா சஹாபத்துடைய சுனன், இதா சஹாபத்துடைய சுன்னத்து, இதா சஹாபத்துடைய உஸ்வா. பார் மாஷா அல்லாஹ் சஹாபி ரசூல் ஹஜ்ரத் ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அய்யிது பிருஹுல் குத்ஸ் சொல்லி மாஷா அல்லாஹ் யா அல்லாஹ் ஜிப்ரீல கொண்டு ஹஸ்ஸானுக்கு நீ உதவி செய்யணும் சொல்லி என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால நல்வாக்கு வழங்கப்பட்ட சஹாபி யார்? ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாஷா அல்லாஹ் நாயக கோமானுடைய திரு ஹதரத்துல கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்துல மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம அவங்க முகக்கண்களால பார்த்து தரிசித்து அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும் மாஷா அல்லாஹ். நம்முடைய நாயகத்தை நாம தரிசிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தரணும் மாஷா அல்லாஹ். என்ன கண்மணி நாயகர் தேவி திரு முகத்தை பார்த்து சொன்ன நஷீது எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் பதிவு செய்யப்பட்டது, எல்லா உலமாக்களுக்கும் மஷூரா தெரியும். தேவபந்து மௌலவிமார் கூட அஷ்ரஃப் அலி தானையுடைய நஷ்ரு தீபுல கூட பதிவான இந்த நஷீது وأحسن منك لم ترقت عيني وأحسن منك لم ترقت عيني. நாயகமே தங்களை போல ஒரு பேரோடி பிரகாசம் ஜொலிக்கும் பேர் அழகர என்ன இந்த உலகத்துல எந்த கண்ணும் தங்களை காண முன்னாடியும் கண்டிருக்காது, தங்களை கண்ட பிறகும் காணாது மாஷா. அது அது சாத்தியமே இல்லையே. அல்லாஹ்வுடைய ஜமால்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட போல யார் இருக்க முடியும் மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் நம்முடைய நாயகம் அவர்களை சஹாபாக்கள்லாம் பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, முகக்கண்ணால பார்த்தாங்க மாஷா அல்லாஹ். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தஃசீல் எழுதுறாங்க, நாயகத்துடைய ஜமாலியத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70,000 ஹிஜாப் விட்டு வச்சிருந்தான். 70,000 ஸ்கிரீன் இருந்துச்சு மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாலுக்கு 70,000 பர்தாவுக்கு வெளியில தான் மாஷா அல்லாஹ் எல்லா சஹாபாக்கள் என்ன பார்த்தாங்க மாஷா அல்லாஹ். என்ன ஜமாலே முஹம்மதியை நேர யாரும் பார்க்க முடியாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காண முடியாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே காண முடியாது மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நாயகத்தை ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு படிக்கும்போது பேரழகு ஒரு தெய்வீக பேரோடி பிரகாசம் ஜொலிக்கும் அந்த திருவதனத்தை எந்த கண்ணும் தங்களை காண முன்னாடி கண்டிருக்காது, தங்களை கண்ட பிறகு காணாது, கியாமத் வரை தங்களை மாதிரி எந்த ஒரு பேரோடும் வரமாட்டான். காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த 70,000 ஹிஜாப்ல ஒரு ஹிஜாப நீக்கின மாஷா அல்லாஹ் என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாமே தாங்க முடியாது மாஷா. மத்தால் இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமே தாங்க முடியாது மாஷா. அவ்வளோ பெரிய ஜமாலியத்து ஜமால முஹம்மதி மாஷா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் படிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறாங்க அவங்க? அஜ்மல் மின்க லம் தலிதி நிசாவு, நாயகமே இந்த உலகத்துல
தங்களுடைய உம்மாவை போல என்ன யாரும் கிடையாது. காரணம் என்ன? தங்களை போல ஒரு ஒரு அற்புதமான ஒரு பேரழகு ஒரு பேரழகு குழந்தைய பிள்ளைய தங்க உமா தான் பெத்தாங்க. செய்த ஆமினா உமா தான் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான தவிர உலகத்துல எந்த பெண்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. மாஷா அல்லாஹ். அங்கேயே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாவுடைய மதிவு சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். அடுத்து 3வது வரியில எல்லாத்தையும் சேர்த்து அழைக்கிட்டாங்க. ஹுலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபி. நாயகமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான ஐபை விட்டு தங்களை அல்லாஹ் என்ன எந்த விதமான ஐபும் இல்லாம எந்த விதமான குறையும் இல்லாம நிறைவான முறையில் அல்லாஹ் தங்களை தஹ்லீக் செய்திருக்கிறான். இது எங்க நடக்குது? ரஷீது ஏதோ ஒரு தர்கால அல்ல, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு மஸ்ஜிதில் அல்ல. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் ஆலியாவான மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல மிம்பரை ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்க நாயகம் அவர்கள் கம்பீரமாக அமர்ந்திருக்க நாயகத்துக்கு முன்னாடி நடக்குது சஹாபத்துடைய அந்த பெரும் ஜமாத்து கூட்டத்துல மாஷா அல்லாஹ் பாடுறாங்க. யாரு? சஹாபி ரசூல் பாடுறாங்க. சஹாபி ரசூல் பாடுறாங்க. குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபி. ஒரு மனுஷருக்கு உம்மா பாப்பா என்ன சரியில்லாம இருந்தா அதை விட வேற பெரிய ஐபி என்ன இருக்க முடியும்? ஒருத்தருக்கு உம்மா அப்பா சரியில்லைங்க, ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை என்ன பெரிய ஹாஃபிஸ், பெரிய அல்லாமா, பெரிய காரி, பெரிய முஃப்தி, பெரிய ஃபகீஹ், அவரோட ஃபாதர் கேரக்டர் நல்லா இல்லை, அவர் உம்மா கேரக்டர் நல்லா இல்லை, அவருக்கு இஸ்ஸத்தா இருக்குமா? அவருக்கு இஸ்ஸத்தா இருக்குமா? யோசிக்க வேணா? அப்ப குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபி. ஹஸ்ஸான் இப்னு சாபித் சும்மா என்ன ஒரு ذوقல சொல்லல லகத் ஜாஅத்தும் ரசூலும் மின் அன்ஃபஸிக்கும் கிராத் மாஷா அல்லாஹ். என்ன ஹஸ்ஸானுக்கு தெரியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நஃபீஸ் கரீம் தாஹிரீன் தய்யிபீன் மூலமா என்ன அவன் ஹபீபுல் ஆலத்துடைய விலாதத்து முகத்தஸ் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். அதன் காரணத்தினால தான் குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின்னு சொன்னாப்ல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் அவர்கள் ஆபாவு அஜ்தாத் என்ன ஹஸ்ஸான் ஆபாவு அஜ்தாதுடைய ஹக்கான அலுமத்தை ஹஸ்ஸான் பாடுறதுனால அல்லாஹும்ம அய்யிது பிருஹுல் குதுஸ் யா அல்லாஹ் ஹஸ்ஸானுக்கு ஜிப்ரீலை கொண்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. ஸல்லல்லாஹு வஸல்லம் மா அன அலைஹி வ ஸஹாபி. இதுதாங்க சுன்னத்துல் ஜமாத். இதுதான் சுன்னத்துல் ஜமாத். மா அன அலைஹி வ ஸஹாபி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த ஹதீஸ் என்ன எல்லா முல்லாக்களும் ஓதிட்டு கடைசில சஹாபத்துடைய உஸ்வத்துக்கு சஹாபத்துடைய சுன்னத்துக்கு ஹிலாஃபா ஒரு ஜாஹில் ஹம்கா பேசும்போது எல்லாரும் சேர்த்து என்ன சுக்குத்தா உட்கார்ந்துட்டு ஊமையா போனா என்ன அர்த்தம்? ஓதுன ஹதீதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. பாமர மக்களை ஏமாத்தி என்ன செய்றீங்க? நரகத்துக்கு எடுத்துக்கிட்டு போறீங்க, எல்லாரையும் ஜன்னத்துக்கு கொண்டு போறீங்க. அவன் ஜன்னத்துக்கு போறான்னு இருப்பான். ஏதாவது அவளியார்கள்ட்ட போய் அங்க போய் என்ன ஒரு திக்ரு மௌலிது மஜ்லிஸ்ல உட்கார்ந்து என்ன சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலையில போறவனை வாடா நரகத்துக்கு சொல்லி நீங்க என்ன இழுத்துக்கிட்டு போறீங்க? மானா அலைஹி வ ஸஹாபி ஹதீஸுக்கு மாஷா அல்லாஹ் மானா படிக்கணும் முல்லாக்களே. மானா அலைஹி வ ஸஹாபி ஹதீஸுக்கு மாஷா அல்லாஹ் மானா படிக்கணும். மஃஹூமாத் என்னன்னு சொல்லி என்ன தேடணும். மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரபதால மதுவால நாயகமான் அவர்களுடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு நாயகம் தரக்கூடிய 2 கலீஃபாக்கள்ல முதலாவது கலீஃபாவான கிதாபுல்லாஹ் சொல்லி தருது. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபா வ அஜ்தாத் உம்மஹாத் எல்லா தய்யிபீன் தாஹிரீன் முவஹ்ஹிதீன் எல்லா மாஷா அல்லாஹ் ரிضவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ரிதாவுக்கு சொந்தமானவங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வாலிதைன் ஷரீஃபைன் த்வய்யிபைன் தாஹிரைன் சய்யிதைன் ஷஹீதைன் ஸஈதைன் கரீமைன் அஸீமைன் நய்யரைன் நஸீரைன் ரவுஃபைன் குத்பைன் கௌஸைன்
மக்தூமைன் சித்திகைன் முஸ்தபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் ஆமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஸலவாத்து ஸலாமுக்கு சொந்தக்காரங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஸலவாத்து ஸலாமுக்கு சொந்தக்காரங்க மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மஜ்த வ அஸம் ஆபாவ் அஜ்தாதுடைய அலுமத்த மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தரக்கூடிய கலீஃபாக்கள்ல ரெண்டு கலீஃபாக்கள்ல முதலாவது கலீஃபாவான கிதாபுல்லாஹ் குர்ஆனுல் கரீம் சொல்லி தருது மாஷா அல்லாஹ். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். ஃபத்ஹு வச்சு என்ன கிராத் மாஷா அல்லாஹ் முத்தவாத்திர் கிராத் இது மாஷா அல்லாஹ். முத்தவாத்திர் கிராத் செய்து அப்பா நான் சொல்லல, செய்தனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு கிராத் ரிவாயத் செய்றாங்க. உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி மாஷா அல்லாஹ் சொல்றாங்க. புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகனுடைய அலுமத்துடைய ஜுஸூஇய்யத்தா இருக்குது. வாலிதைன் ஷரீஃபைனுடைய அலுமத்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தினால தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா முபர்ரஅ மின் குல்லி ஐபி ஃபஇன்னக கத் குலிக்த கமா தஷாஉ. அடுத்து என்ன சொல்றாங்க? ஃபஇன்னக கத் குலிக்த கமா தஷா. நாயகமே தாங்கள் எப்படி இஷ்டப்பட்டீங்களோ அப்படியே அல்லாஹ் தங்களை தஹ்லீக் செய்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிதைன் ஷரீஃபைன் மத்தியிலே உலகத்தில் உள்ள சாதாரண உம்மாக்களை எல்லாம் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத்னு சொல்லி தந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மு தய்யிபா தாஹிரா ஜகியா ஆபிதா ஜாஹிதா சகீனா மாஜிதா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கௌசுல் அக்பர் தாஜுல் முகர்ரபீன் அபு சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரக்காத் பின் முஹம்மத் தஹரத் ஆமீன். அவருடைய மகா மகத்துவம் என்னன்னு சொல்லி தெரியாம படிக்காம இப்படிலாம் வளர்றது எவ்வளவு பெரிய மானங்கட்ட விஷயம். ஈமான் ஹலாக்கா போயிடுமையா? அடே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ப அத்ஹல் அலிம் என்ன செய்ற? நீ கஷ்டத்தை கொடுக்கிற, நீ அதியத்தை கொடுக்கிற, முஸ்தஃபியத்தான ஹதரத்து கரீம் நீ அதியத்தை உண்டாக்குற மாஷா அல்லாஹ். குர்ஆன் பகிரங்கமா அதை கண்டிக்குது. அது அதாவை பத்தி என்ன சூரத்துல் அஹ்ஸாப்ல இன்னல்லாஹ மலாயிகத்து ஆயத்துக்கு அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் மாஷா. அதியத்தை கொடுத்தவருடைய நிலை என்னன்னு சொல்லி மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத் மாஷா அல்லாஹ் அத்தனை பேரும் தய்யிபீன்கள், தாஹிரீன்கள், முவஹ்ஹிதீன்கள் எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவில் நிலைத்திருந்தவர்கள் மாஷா அல்லாஹ். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலத்துல் கரீம ஈமான் கொண்ட மூமின்களான நாம் மாஷா அல்லாஹ் தீன் யார்கிட்ட படிக்கணும்? நாயகம் நமக்கு தரக்கூடிய கலீஃபாக்கள்கிட்ட படிக்கணும். அதனால தான் அமீருல் மோமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சித்திக் நாயகத்துடைய மஜ்லிஸ்ல சையதுனா அலி நாயகம் இல்லாம அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ஃபைசலா செய்ய மாட்டாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்துட்ட மாஷா அல்லாஹ் என்ன எந்த ஒரு விஷயம் வந்தார் அது மாதிரி உம்முல் மோமினீன் ஆயிஷா நாயிட்ட போய் யாராவது மாஷா அல்லாஹ் ஒரு மசாலா கேட்டா உம்மா ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, இந்த உம்மத்துல மிகப்பெரிய ஆலிம் மிகப்பெரிய காதின்னு சொல்லி சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால திருவாய் மந்தருள் செய்ய நான் சமாயத் செஞ்சிருக்கேன், நான் காதால கேட்டுக்கிறேன். அதனால என்ன செய்யுங்க, சையதுனா அலிட்ட போகணும்னு சொல்லி ஆயிஷா நாய் அனுப்புவாங்க. காரணம் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் கலீஃபத்தை, நான் உங்களுக்கு ரெண்டு கலீஃபாக்களை விடுறேன் மாஷா அல்லாஹ். கிதாபுல்லாஹி அஹ்லுல் பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். இந்த ரெண்டு கலீஃபாக்கள் இதுதான் நமக்கு என்ன ஈமான் சலாமத்து உண்டாங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க மாஷா அல்லாஹ். அது அப்படியே ஃபாலோ பண்ணாங்க குலஃபாய் ராஷிதீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
சொர்க்கவாதிகளுடைய லேம்பு மாஷா அல்லாஹ், சிராஜு மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதிகளுக்கெல்லாம் ஒளி விளக்குன்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயம் அந்த அருள் செஞ்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த உடனே உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியான உடனே மாஷா என்ன செஞ்சாங்க, ஒரு ஷூரா கமிட்டி வச்சாங்க. ஷூரா கமிட்டி முக்கியமான பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அந்த கமிட்டியில் இருப்பாங்க, ஷூரா மெம்பர்ஸில் இருப்பாங்க மாஷா. அந்த ஷூரா கமிட்டி ஜமாத்து ஒரு விஷயம், ஜனாதிபதி பிரசிடென்ட் உமர் ரலியல்லாஹு ஒரு விஷயம் வருது, அது உமர் ரலியல்லாஹு ஷூரா கமிட்டிக்கு அனுப்புவாங்க. ஷூரா ஜமாத் அதை தஃபக்குர் பண்ணி ததப்புர் பண்ணி அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. உமர் இந்த ஷூரா கமிட்டியுடைய ரயீஸாக, தலைவராக, லீடராக ஹஸரத் கலீஃபத்துல் முஸ்லிமீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யாரை இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய முபாரக்கான வாயால ஒரு விஷயம் என்ன ஃபைசலா வருதுன்னு சொன்னா, ஒரு தீர்ப்பு வருதுன்னு சொன்னா, அப்படி சொல்லணும்னு சொல்லி உமர் இப்னு கத்தாபுக்கு தல்கீன் பண்ணது யாரு மாஷா அல்லாஹ், நஃப்ஸ முஹம்மதி அலி இப்னு அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எழுதுங்களா மாஷா அல்லாஹ். ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபத்தைன்ல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வாறு நடந்து கொண்டாங்கிற விஷயம் மாஷா. ஷூரா கமிட்டி என்ன ஒன்று அவர்கள் ஃபார்ம் பண்ணி அதோடைய செய்யிதாக, அதோடைய லீடராக, சர்தாராக யாரை வைக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் யாரை சர்தார் ஆக்கிட்டு போனாங்களோ அதே சர்தாரை வைக்கிறாங்க. சையதுனா அலி நாயகம். புரிஞ்சுங்களா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய அந்த ஐடியாலஜி, அதே நமக்கு அந்த ட்ரூத் வேற நம்ம போகணும்னு சொன்னா அதுக்கு நமக்கு என்ன ரெண்டே மார்க்கம் தான். ஒன்று கிதாபுல்லாஹி, இன்னொன்று அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைதான் சித்திக் நாயகம் ஃபாலோ பண்ணாங்க, உமர் நாயகம் ஃபாலோ பண்ணாங்க, உஸ்மான் நாயகம் ஃபாலோ பண்ணாங்க, ஜமீஅ ஸஹாபத்து கிராம் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அத்தனை பேரும் மாஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணாங்க மாஷா அல்லாஹ். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார், அமீருல் முஃமினீன், கலீஃபத்து ரசூலுல்லாஹ், இப்னு ரசூலுல்லாஹ், இமாமுல் அக்பர் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹீதா போறாங்க. இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் ஷஹாதத்து முகத்தஸ் நடக்க போகுது, ஏன்னா உலகத்துல நிஜமா மறைய போறாங்க. அந்த கடைசி நேரத்துல அவங்கள போய் 2 தாபிஈன்கள் ஜியாரத் செய்யறதுக்கு போறாங்க. போனவங்களுக்கு தெரியாது இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை. ஆனா இமாம் ஹாக்கிம் கிதாப் அல் முஸ்தத்ரக்ல அந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அந்த கடைசி கட்டத்திலையும் கூட இந்த தாருல் ஃபனால இருந்து தாருல் பகாவுக்கு புறப்படுறாங்க. சையதுனா இமாமுல் அக்பர் ஜதி குர்ரத்தைனி மல்ஜாயி இப்னு ரசூலுல்லாஹ் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாவாரின் பரகாத் மினு தஹரத் ஆமீன். அந்த கடைசி நேரத்திலையும் தன்னை காண வந்த தாபீன்கள்ட்ட இமாம் அலைஹிஸ்ஸலாம் பேசின பேச்சு என்ன தெரியுமா? சலூனி சலூனி சலூனி, என்ன கேட்கணும் என்கிட்ட கேளு மாஷா. 2 மானா இருக்குது. தீன் சம்பந்தமா கேளுன்னு ஒரு மானா இருக்குது. உனக்கு என்ன தௌலத்து வேணும் மாஷா அல்லாஹ் கேளு. எல்லா தௌலத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான் மாஷா அல்லாஹ், நான் உனக்கு அத்தா செய்றேன் மாஷா. இஸ்திகாஸாக்கு இந்த ஹதீஸ் என்ன ஒரு நமக்கு தலீலா இருக்குது மாஷா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால இதே மதீனத்துல் முனவ்வரா, நம்ம எந்த மதீனா ஷரீஃப்ல இருந்து அல்ஹம்துலில்லாஹ் மஜ்லிஸ்ல மெசேஜ் செய்றோமோ பேசிட்டு இருக்கிறோமோ, இதே மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிது நபவி ஷரீஃப்ல இருந்து மிம்பர் முபாரக்கால இருந்து முக்தாருல் ஆலமீன் தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜன்னல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ அல்லாஹ் நாயகமா சஹாபாக்களை பார்த்து சலூனி சலூனி அம்மா ஷிதும் நாயகத்தின் வாயால் சொன்னாங்க. யாருக்கு என்ன கேட்கணும் என்கிட்ட கேளு கேளு. என்ன விஷயம், என்ன டாபிக் வேணும், என்ன வேணும், மசாலா மட்டும் அல்ல, என்ன வேணும் கேளு என்கிட்ட மாஷா. மசாலா கேட்கறியா கேளு, உனக்கு என்ன தௌலத் கேட்கறியா கேளு, ஜன்னத் கேட்கறியா கேளு, என்ன வேணும் கேளு என்கிட்ட.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான இந்த தெய்வீக திவ்ய திருவாயால திருவாயை மறந்த நாயகம் அவர்கள் திருவாயை மறந்து இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி யாரா சொல்ல முடியுமா? சலூனி சலூனி என்ற கேள்வி சொல்லி யார் சொல்ல முடியும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கேட்கறதுக்கான தாக்கத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்க தான் சொல்ல முடியும். மாஷா அல்லாஹ். சையதுனா அமீருல் மோமினின் ஹலீஃபத் ரசூலுல்லாஹ் வசிய ரசூலுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதுபோல கூஃபால மிம்பர்ல இருந்து சேன அலினான் அவர்கள் திருவாயால சொன்னாங்க சலூனி சலூனி. இது அலினான் சொன்னாங்க. சஹாபாக்கள் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயால சொன்னது போல சேன அலினாவை தவிர வேற யாரும் சொல்ல கிடையாது. மாஷா அபூபக்கர் சித்திக் நாயகத்திலிருந்து உமர் நாயகத்திலிருந்து எந்த சஹாபியும் சொன்னது கிடையாது. ஷேഖைனி கரீமைனி சொன்னது இல்லாம வேற யார் சொல்லுவாங்க? சித்திக் நாயகம் உமர் நாயகனே சொல்லலன்னு சொல்லும் போது வேற யார் சொல்லுவாங்க? மாஷா அல்லாஹ். சலூனி சலூனி அந்த கலிமத்து சொன்னது யாரு? சையதுனா நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா அலி நாயகத்துக்கு பிறகு சலூனி சலூனி என்ற கேளு மாஷா அல்லாஹ். அப்படின்னு என்ன சொன்ன முக்தார் யார்? மாஷா அல்லாஹ் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். दीन क्या करिया खेल मसाला हल क्या करिया खेल माशाअल्लाह. मर्द का शिफा क्या करिया खेल माशाअल्लाह. सल्तनत क्या करिया खेल माशाअल्लाह. हिकमत क्या करिया खेल हुकूमत क्या करिया खेल माशाअल्लाह. हैं हिकमत வேணுமா हुकूमत வேணுமா என்ன வேணும் மாஷாஅல்லாஹ்? பூமியில வேணுமா வானத்துல வேணுமா? இலாஹுல் ஆலமீன் எல்லா தௌலத்தையும் கொடுத்திருக்கான் யாருக்கு? أهل بيت طهار رسول الله صلى الله عليه وسلم سيدة العالمين سيدة النساء من أهل الجنة كبد رسول الله بضعة محمدي شجرة محمدي فاطمة البتول عليه الصلاة والسلام. أمير المؤمنين خليفة رسول الله وصي رسول الله نفس محمدي علي عليه الصلاة والسلام. أمير المؤمنين خليفة رسول الله ابن رسول الله حسن مجتبى عليه الصلاة والسلام. أمير المؤمنين خليفة رسول الله أمير المؤمنين خليفة رسول الله سيدنا حسين السلطان الشهداء مجتبى الكربلاء عليه الصلاة والسلام. عليه الصلاة والسلام خليفة تاين سلمان ما شاء الله إننا أنك سيدنا علي نايهم حسن نايهم حسين نايهم إلا خليفة قال أدراك ما شاء الله. விளங்குச்சா மாஷா அல்லாஹ். அதனால தான் முஆவியா இப்னு அபூ சுஃபியானோட செஞ்ச சுல்ஹுல என்ன சையதுனா ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்டிஷன்ஸ் வைக்கும்போது முஆவியாட்ட அதாவது முஆவியா இப்னு அபூ சுஃபியான் இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத் ஷரீஃப்லயே முஆவியா மௌத்தாயிட்டா அது திருப்பி அந்த ஹுக்குமத் என்ன இமாம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட அது வாபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷரத்து வச்சாங்க. இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விசால் முபாரக் ஆயிட்டா முஆவியா இப்னு அபூ சுஃபியான் ஹயாத்தா இருந்து மூத்தா போகும்போது தன் மகனுக்கு கொடுக்கக்கூடாது, விராசத் ஆகக்கூடாது. இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாமுடைய அஹ்ல் கரீமான இமாம் அலி மகாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீஃபா வாக்கப்பட்ட ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷாஅல்லாஹ் அதை திருப்பி ஒப்படைச்சிடணும் ஹுக்குமத்துன்னு சொல்லி என்ன ஷரத்து வச்சாங்க. இமாம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கண்டிஷன்ஸோடு தான் என்ன அந்த உடன்படிக்கை நடந்துச்சு மாஷா புரிஞ்சா. அது எதையும் அவர் ஃபாலோ பண்ணல. அது விசார டாபிக் வரும்போது பேசிக்கலாம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபத்தை நம்ம தீன் படிக்கணும் மாஷா. குர்ஆன்ல படிக்கணும், அஹ்லுல் பைத் அத்ஹார்ல படிக்கணும். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸமத்துல் அக்பர் நமக்கு மாஷா அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் சொல்லி தர அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் முழுக்க சொல்லி தர மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத்தான ஷஃபிய உம்மத்தான வஜூத ரஹ்மத்தான நூர் முத்லகான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அஸமத்துல் அக்பரையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய கலாமுல்லாஹ்வான கிதாபுல்லாஹ்வான குர்ஆனுல் கரீமில
அல்லாஹ் நமக்கு எப்படி இர்ஷாதாத்தை இலாஹியா அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரானோ அதை நாம் மாலூமாக்கி மஃபூமாக்கி அதை நாம் யகீன் செய்து அதில் நாம் நம்முடைய ஈமான் கமாலியத்தாகி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திரு பொருத்தத்தையும் அவர் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தய்யிபைனி தாஹிரைனி நகிரைனி நசீரைனி நாளில் கரீமனுடைய தஹ்தல் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகன் அவர்களுக்கு உகந்த நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு மகா கௌரவமிக்க கல்முல் கரீமுக்கு குளிர்ச்சியான கண்மணி நாயகத்துடைய சொந்த பேரின்ப காதலர்கள் என்னும் நாயகத்துடைய சொந்த அடிமைகள் என்னும் அந்த பேற்றினை நான் பெறுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய அஹலுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பிக யா அல்லாஹ். ஆமீன். யா ரஹீம் யா முஈன். யா ஹய்யு யா கய்யூம். யா ஹய்யு யா கய்யூம். ஆமீன். யா கய்யூம். ஆமீன். யா கய்யூம். ஆமீன். யா ஹய்யு யா கய்யூம். ஆமீன். நஸ்தகீஸ். ஆமீன். யா ஹய்யு யா கய்யூம் برحمتك نستغيث. آمين. يا حي يا قيوم برحمتك نستغيث. سبحانك ربنا وإليك المصير. آمين. ربنا وإليك المصير. آمين. ربنا وإليك المصير. آمين. خمسة وطفي بها حر الوباء الهاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة خمسة وطفي بها حر الوباء الهاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة خمسة وطفي بها حر الوباء الهاطمة المصطفى والمرتضى وابناهما